Hi friends, today வந்து எந்த சம்னா find curl f vector. எப்படி curl vector வந்து find பண்ணுறது ஓகேவா? இங்கே பாருங்க curl vector ஃபார்முலா இங்கே பாருங்க என்ன கொடுத்துருங்க find curl f vector. இப்போ curl f vector find பண்ண சொன்னால் ஃபார்முலா வந்து del into f vector ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. அதே curl a vector கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும் del into a vector வரும். இங்கே f கொடுத்தா இங்கே f வரும், இங்கே கொடுத்தா a வரும். சப்போஸ் இங்கே f தான் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாதுன்னு அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது ஓகேவா. சப்போஸ் இங்கே பிஏ கொடுத்தாலும் டெல் இன்ட்டு பின்னு எழுதிக்கணும் ஓகேவா. பி வெக்டர் இதுதான் ஃபார்முலா டெல் இன்ட்டு எஃப் வெக்டர். இந்த கொஸ்டின் பாருங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸாக கேட்டிருக்காங்க. இப்போ எஃப் வெக்டர் வந்து டெல் ஃபை கண்டுபிடிச்சா தான் எஃப் வெக்டர், அதோட ஆன்சர் தான் இது ஓகேவா. 5 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் டைவர்ஷன் எஃப் வெக்டர். டைவர்ஷன் எஃப் வெக்டர்னால் என்ன? டெல் டாட் எஃப் வெக்டர் ஓகேவா. டெல் டாட் எஃப் வெக்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. டைவர்ஷனல் எஃப் வெக்டர்னாலும் ரெண்டும் ஒன்று தான் ஓகேவா. சேம் மெத்தட் தோ பை தோ எக்ஸ் போடுவான்ல ஐ வெக்டர் ஜே வெக்டர், அதே ஃபார்முலா தான் ஓகேவா. அதுக்கப்புறம் கர்ல் எஃப் வெக்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கர்ல் எஃப் வெக்டர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? எஃப் வெக்டர் வேணும். எஃப் வெக்டர் வந்து இங்கே பாரு டெல் ஃபைன்னு கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட் நம்ம டெல் ஃபை தான் கண்டுபிடிக்கணும். டெல் ஃபை கண்டுபிடிச்சா தான் எஃப் வெக்டர் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து இது பண்ணலாம் ஓகேவா. இப்போ 5 இருக்குல்ல, 5 என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர், இதை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம டெல் 5 கண்டுபிடிக்கலாம். டெல்க்கான ஃபார்முலா வந்து தெரியும்ல ஆல்ரெடி. டெல் 5க்கான எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் தோ ஒய் பை தோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் தோ ஒய் பை தோ ஜெட், இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்து இந்த 5 வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ எங்கே 5 இருக்கோ இந்த 5க்கான வேல்யூ வந்து இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டோமா? இப்போ எக்ஸை பொறுத்து இந்த டேர்ம் வந்து நம்ம இதெல்லாம் ஒரே டேர்ம், நடுவில் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேர்ம்னு சொல்லுவோம் ஓகேவா. இதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் நடுவில் ஒன்றும் இல்லை, அதனால் இதெல்லாம் ஒரே டேர்ம் ஓகேவா. இப்போ எக்ஸை பொறுத்து இந்த டேர்ம் வந்து டிஃப்ரெண்ட். எக்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் டேர்ம்னு என்ன வரும்? இந்த ஐ வெக்டர் அப்படியே போட்டுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் என்ன 2x ஆகும். இப்போ ஒய் ஸ்கொயர் அப்படியே ஆகும், ஜெட் ஸ்கொயர் அப்படியே வரும். அதுக்கப்புறம் ஜே வெக்டர் ஒய்யை பொறுத்து இந்த டேர்ம் எல்லாம் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஒய் ஸ்கொயர் என்ன 2y, அப்போ 2 இங்கே போட்டுக்கலாம், ஒய் இங்கே போட்டுக்கலாம். அப்போ ஜெட் ஸ்கொயர் அப்படியே வரும். இப்போ கே வெக்டர் இது இப்படி ஜெட்டை பொறுத்து இது டிஃப்ரென்சஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே. ஜெட் ஸ்கொயர் என்ன 2 ஜெட்ஸ்க்கு, அப்போ 2 முன்னாடி போட்டு ஜெட் இங்கே போட்டுக்கலாம் ஓகேவா. இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 2x ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் ஐ வெக்டர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஜெட் ஸ்கொயர் ஜே வெக்டர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் கே வெக்டர். இப்போ டெல் 5 கண்டுபிடிச்சிட்டோம். டெல் 5 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டெல் 5 தான் எஃப் வெக்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப் வெக்டர் என்ன? இதுதான் டெல் 5, அதை அப்படியே எழுதுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எஃப் வெக்டர்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டைவர்ஷன் எஃப் வெக்டர்னா கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் டைவர்ஷன் எஃப் வெக்டர் ஓகேவா. இப்போ இது கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கர்ல் எஃப் வெக்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். நான் என்ன சொன்னேன்? டைவர்ஷன் எஃப் வெக்டர்னா என்ன? டெல் டாட் எஃப் வெக்டர் தான், சேம் தான், அதே தான் வரும். அதே இதுக்கு முன்னாடி சொன்னல. இப்போ டெல்லுக்கான ஃபார்முலா என்ன? ஐ வெக்டர் தோ பை தோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் தோ பை தோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் தோ பை தோ ஜெட் டாட் எஃப் வெக்டர் ஓகேவா. சேம் அதே மாதிரி இது அப்படி எழுதுக்கோங்க கீழே. இப்போ எஃப் வெக்டர் என்ன இருக்குது? இதுதானே எஃப் வெக்டர், இது அப்படி எழுதிக்கணும். இது டாட்டு 2x ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் ஐ வெக்டர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஜெட் ஸ்கொயர் ஜே வெக்டர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் கே வெக்டர். இப்போ வந்து நம்ம எஃப் வெக்டர் வந்து எழுதிக்கிட்டோம். இது வந்து இதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம் ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து என்ன எக்ஸை பொறுத்து இந்த டேர்ம் வந்து டிஃப்ரெண்டேஷன், ஒய்யை பொறுத்து சேம் இதுவும், ஜெட்டை பொறுத்து இது வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம் ஓகேவா. இந்த யூனிட்டில் வந்து இந்த டிஃப்ரெண்டேஷன் தான் அதிகமாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்டேஷன் வந்து எப்படி பண்ணுறது வந்து நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கினாலே போதும். இது சம்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ எக்ஸை பொறுத்து வந்து இது டிஃப்ரெண்டேஷன் பண்ண என்ன ஆகும்? இங்கே இந்த டேர்மில் வந்து எக்ஸ் இருக்குது, 2x என்ன ஆகும்? 2 ஆகும். இப்போ 2y ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யை பொறுத்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் என்ன ஆகும்?
y வந்து 1 ஆகிடும், மீது அப்படியே வரும் 2x² z². ஜெட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் பண்ணால் z அப்படி தான் இருக்குது, z 1 ஆகிடும், 2x² y², அது அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைவர்சன் எஃபெக்டர் அட் பாயிண்ட்ஸ் வந்து 1,1,1 கொடுத்துருங்க. இப்போ 1,1னா ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸ், இது ஒய், இது வந்து ஜெட். ஓகேவா? இங்கே ஒய் இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்ன அதை அப்ளை பண்ணும், எக்ஸ் இருந்தால் எக்ஸில் அப்ளை பண்ணணும், ஜெட்டுன்னா அதோட வேல்யூ வந்து இதில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை அப்ளை பண்ணால் டைவர்சன் எஃபெக்டர் வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்துடும். ஒய் என்ன இருக்குது, 1, எல்லாம் 1 தான் இருக்குது. ஒய் 1² ப்ளஸ் 2 1² ப்ளஸ் 2 1² எல்லாம் 1² தான். ஆன்சர் என்ன வரும்? 2 1s 1 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும்? 1 தான். இப்போ 2 1s 2 2 1s 2 2 1s 2 ப்ளஸ் பண்ணால் 6. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் டைவர்சன் எஃபெக்டர். இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபைண்ட் கர்ல் எஃபெக்டர். ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கும். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, del into f vector. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து எப்படி டாட் ப்ராடக்ட்னா நம்ம வந்து பாருங்க, டெல் டாட் எஃப் வெக்டர்னால் நம்ம ஈஸியாக பண்ணிவிடுவோம். அந்த தோ பை தோ எக்ஸ் வரும், ஐ வெக்டர், இந்த ஃபார்முலா வரும். இதே இங்கே வந்து இன்ட்டு கொடுத்துருக்காங்க க்ராஸு, அதுக்கு ஃபார்முலா வந்து பாருங்கள். இது நாங்கள் போடுற ஸ்டெப்ஸ் அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட் வந்து மேலே வந்து ஐ ஜே கே கொஞ்சம் தூரமாக தான் எழுதிக்கணும். இங்கே வந்து தோ பை தோ எக்ஸ் வரும், இங்கே தோ பை தோ ஒய், இங்கே தோ பை தோ ஜெட். ஓகேவா? இது இப்படி தான் மேலே இந்த 2 லைன் சேம் இப்படி தான் வரும், இந்த கிராஸ் ப்ராடக்ட் மட்டும். கீழே என்ன வரும்னா, இங்கே நம்ம எஃப் வெக்டர் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம்ல, இங்கே ஐ ஜே கே, இதோட வேல்யூ எடுத்து எழுதணும். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன 2x y² z², இன்னொருத்துக்கு வந்து 2x² y z², இது வந்து 2x² y² z. இப்போ நம்ம போன சமயம் பார்த்தோம்ல, கேலி ஹாமில்டன் தியரம்ல B3 வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு, சேம் அதே மெத்தட் தான். ஈஸியாக சொல்கிறேன், எனக்கு நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டேன்னா, இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, இது பென்சிலில் எழுதிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் எப்படி தான் பண்ணுவேன். இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐ வெக்டராக போட்டுக்கோங்க, இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ இது வச்சு நம்ம இந்த ஐ வெக்டர் எடுத்துக்கினா இந்த லைனை நம்ம மறந்துடுங்க, இந்த லைனை கை இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணும், இது வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? இது வந்து இதோட மல்டிப்ளை பண்ணும், இதோட இது மல்டிப்ளை. ஃபஸ்ட்டு இங்கே நின்று தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு இது வந்து இது இப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாது. இங்கே நின்று ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஒரு ஆரோ மார்க் போடுறேன். அப்போ தோ பை இன்ட்டு 2x² y² z². ஓகேவா? இப்போ தோ பை இன்ட்டு 2x² y² z. இப்போ நடுவில் மைனஸ் வரும், அப்போ இது நெக்ஸ்ட்டு दो by दो z इंटू 2x² y z². இது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, ஐ வந்து முடிச்சிட்டோம், மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. இது பெருசாக வரும்ல, ஒரே லைனில் போகணும், ஸ்டெப்பாக கீழே போட்டுக்கோங்க. ஐ இப்போ ஜே வெக்டார். இப்போ ஜே வெக்டார் எடுத்துக்கினா, இப்போ இந்த ஜே லைன் வந்து நம்ம விட்டுடணும். ஓகேவா? இது வந்து இதோட மல்டிப்ளை பண்ணோம், இது வந்து இதோட மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? ஃபஸ்ட் இங்கே நின்று எடுத்துக்கணும், லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? ரைட் டு லெஃப்ட். ஓகே. இப்போ என்ன இருக்குது? தோ பை தோ எக்ஸ் இன்ட்டு 2x² y² z. நெக்ஸ்ட் தோ பை தோ ஜெட் இன்ட்டு 2x y² z². ஓகேவா? அது அப்படியே எழுதணும். தோ பை தோ எக்ஸ் இன்ட்டு 2x² y² z மைனஸ் தோ பை தோ ஜெட் இன்ட்டு 2x y² z². அவ்வளோதான், இது முடிச்சாச்சு ஜே. இப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கே. இங்கே என்ன மேலே இருக்குது? ப்ளஸ். அப்போ ப்ளஸ் கே வெக்டார். இப்போ கே வெக்டாரை இந்த வேலையை எடுத்துக்கூடாது, இது வந்து இதோட மல்டிப்ளை பண்ணணும், இது வந்து இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சேம் தான். தோ பை தோ எக்ஸ் இன்ட்டு 2x² y z² மைனஸ் தோ பை தோ ஒய் இன்ட்டு 2x y² z². அவ்வளோதான் போட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம்ல டிஃப்ரெண்டேஷன்ஸ், அதே சேம் தான். ஐ வெக்டார் அப்படி எழுதிக்கணும். வையை பொறுத்து இது வந்து டிஃப்ரெண்டேஸ் பண்ணால் என்ன ஆகும்? y என்ன ஆகும்? y பொறுத்து டிஃப்ரெண்டேஸ் பண்ணால் 4x² yz வந்துடும். அப்புறம் z பொறுத்து இது டிஃப்ரெண்டேஸ் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 4x² yz. சேம் அதே தான் வருது. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டணும், ஜே வெக்டர் போட்டணும். இப்போ எக்ஸை பொறுத்து இது டிஃப்ரெண்டேஸ் பண்ணால் என்ன வரும்?
4xy ஸ்கொயர் z மைனஸ் 4xy 4xy ஸ்கொயர் z. இப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன வரும்? 4xy. ஓகேவா? ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள் 4 இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது, நடுவில் மைனஸ் இருக்குது. இப்போ என்ன வரும்? இது 0 சேம், இதுவும் அப்படி தான் இருக்குது, இதுவும் அப்படி தான் இருக்குது, எல்லாம் 0வாக தான் இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன? 0 தான். எஃப் வெக்டர் என்ன? 0 தான் ஆன்சர், 0 வெக்டர் தான் ஆன்சர். ஓகேவா? இது ஆன்சர் கர்ல் எஃப் வெக்டர். கர்ல் எஃப் ஃபார்ம் வந்து டெல் இன்ட்டு எஃப் வெக்டர். ஓகேவா? அதே டாட் ப்ராடக்ட்னா டைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெல் டாட் எஃப் வெக்டர். டெல் டாட் எஃப் வெக்டர்னா தோ பை தோ எக்ஸ் இருக்கிற அந்த ஃபார்முலா. இந்த மாதிரினா இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் போட்டு இந்த மாதிரி மேட்ரிக்ஸில் பண்ணியிருக்கோம்ல, இதே இந்த மாதிரி மெத்தட் வரும். ஓகேவா? சேம் சிம்பிள் தான். ஓகே, இந்த கொஸ்டினில் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பேக்ரவுண்டில் வந்து நிறைய சவுண்ட்ஸ் வரும், அதெல்லாம் கண்டுக்காதுங்க. சம் மட்டும் பாருங்கள், புரியுதாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.